வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணலில் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர் மற்றும் வழக்கறிஞர் டாக்டர் தரா சேஷியாம் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் வளவன். சார், காங்கிரஸ் இன்றைக்கு டெல்லியில தமிழ்நாடு இந்நாள் தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான கூட்டம் அப்படிங்கிறதாக சொல்லியிருக்கிறது. ஒரு பக்கம் உரிமைக்கு குரல் கொடுப்போம், ஆட்சியில் பங்கு அப்படின்னு மாணிக்கம் தாகூர், இன்னொரு பக்கம் வேறு சிலர் இந்த கூட்டணி தொடரணும் அப்படின்னு யூத் விங்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் பதிவு. காங்கிரஸே ஏறத்தாழ ஒரு முடிவை நோக்கி நகர்கிறதா? திமுக அலைன்ஸ் இல்ல 26 குறித்து இன்னைக்கு முடிவாயிடும் பார்க்கலாமா? இல்ல பிரேமலதா மாதிரி அக்கன்னா வைக்க போறாங்களா? உங்களுடைய அக்கன்னா தான் வைப்பாங்க. இன்னைக்கு முடிவாகாதுங்க. ஏன்னா 19ஆம் தேதி இங்க பொதுக்குழு செயற்குழு இருக்கு, திங்கட்கிழமை. பேச்சுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆனா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல இந்த குழப்பத்துக்கு. அதான கூட்டணிக்கு நல்லது. நம்ம பிப்ரவரி மாதம் நோட்டிபிகேஷன் வருதுங்க, 3rd வீக். ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் 30 டேஸ் தான் இருக்கு, ரொம்ப நாள்லாம் இல்லை. அப்போ இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலன்னா ஊர்களில் என்ன ப்ராப்ளம்னா, காங்கிரஸ் எதிர்ப்பு மனோபாவம் திமுகவுக்கு வரும், திமுக எதிர்ப்பு மனோபாவம் காங்கிரஸுக்கு வரும். அது 2 கட்சிகளுக்கும் நல்லதில்லை, கூட்டணிக்கு நல்லதில்லை. காங்கிரஸோட சிறப்பம்சம் என்னன்னா, பிற மாநிலங்களில் தோத்தவங்களே இன்னொரு மாநிலத்துக்கு பொறுப்பாளராக போட்டு அந்த மாநிலத்தையும் தோக்கடிச்சிருவாங்க. சோடகர் கோவா மாநிலத்தில் அவர் பொறுப்பாளராக இருந்து காங்கிரஸை ஊற்றி கொண்டாரு, இங்கே வந்துட்டாரு. மகாராஷ்டிரா இப்போ சமீபத்திய உதாரணம், நம்ம உள்ளாட்சி தேர்தல்கள். பிஜேபி ஜெயிக்கிற ஆளை தான் போடுவாங்க. வேற மாநிலத்தில் நல்ல வெற்றி கனி கொடுத்தாருன்னா இன்னொரு மாநிலத்துக்கு அதே ஃபார்முலாவை கடைப்பிடிங்கன்னு அனுப்பி விடுவாங்க. காங்கிரஸுக்கும் பிஜேபிக்குமான வித்தியாசம். தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஓட்டு வங்கி வலுப்பெற்றிருக்கிற அளவு காங்கிரஸ் ஓட்டு வங்கி வலு பெறல, அது உண்மை. நான் பார்க்க ஒரு 2% 10% ஆயிட்டாங்க பிஜேபி ஊர்களில். நகர்ப்புற பகுதிகளில் கூட இருக்கும். காங்கிரஸ் அதே 4% தான் இருக்காங்க. சில தொகுதிகளில், கன்னியாகுமரி மாதிரியான தொகுதிகளில் கூட இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்கான தொகுதி எண்ணிக்கை 1-2 கூட கொடுக்கலாம், அப்படின்னா மற்றவங்களுக்கும் கூட கொடுக்கணும். திமுக தன்னோட எண்ணிக்கையில் குறைச்சிக்கிடலாம். அவங்க நிற்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சியில் ஒரு 10 12 அவங்க விட்டு கொடுத்து எல்லா கட்சிகளையும் திருப்திப்படுத்தி கூட்டணி உடைய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம். கலைஞராக இருந்தால் போங்க பண்ணுவார், ஸ்டாலின் கொஞ்சம் பெருந்தன்மையாக நடந்துக்கிறாரு தான் நான் நினைக்கிறேன். அதை தாண்டி வேற அடுத்த கட்டம் வழி இல்லைங்க. காங்கிரஸும் அதுவே வெற்றின்னு சொல்லிட்டு போக வேண்டியதான். 25க்கு மேல 27 கொடுத்தாலே வெற்றி தான் எங்களுக்கு, அடுத்த முறை நாங்கள் ஆட்சியில் பங்கு கேட்போம் அப்படின்னு ஜகா வாங்கலாம். அரசியல்ல நம்ம ஒரு நிலைப்பாடு எடுக்கிறோம்னா, நிலைப்பாடு வெற்றி அடையலைன்னா என்ன செய்யறதுங்கிறது சேர்த்தானு எடுக்கணும். பின்வாங்குவதற்கான சரியான வழிகளை தேர்ந்தெடுப்பவர்கள் தான் உண்மையான படைத்தளபதிகள். காங்கிரஸ் சமயத்துக்கு தேர்ந்தெடுக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு தெரிந்து இன்றைக்கெல்லாம் ஒன்றும் பெரிய முடிவுகள்லாம் எட்டப்படாது. பொதுக்குழு செயற்குழுவிலும் பெரிய முடிவுகள் எட்டப்படாது. திமுக எப்போது அந்த தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு வேலை முடிஞ்சு அவங்க தொகுதி பங்கீட்டு குழு அமைக்கிறாங்களோ அதுக்கு அடுத்தாப்புல தாங்க இது தெளிவாகும். இல்ல, இப்ப காங்கிரஸ் பீகார்ல தேஜஸ்விக்கு செஞ்சதாகட்டும், இல்ல இப்போது உத்தவ் தாக்கரேக்கு பிஎம்சில செஞ்சதாகட்டும், அதுல இருந்து அவங்க பாடம் கத்துட்டு எதுவும் கோர்ஸ் கரெக்ஷன் பண்றாங்களா சார்? இந்த தோல்விக்கு பிறகும் அவங்க அந்த ஸ்டாண்ட்ல தான் இருக்காங்கன்னா நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? கோர்ஸ் கரெக்ஷன் இல்லைன்னா நீங்க அங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்க மாநில கட்சியில காலி பண்றீங்க. அந்த ஆட்டிடியூடே சிக்கலுக்குரியதா மாறுது இல்லைங்களா பொலிட்டிக்கலி? இன்னைக்கு ஹிந்துல ஒரு அருமையான ஆர்டிகலுங்க காங்கிரஸ் பற்றி. என்னன்னா, சென்ட்ரலைசேஷன் டூ மச்சா இருக்கு. ஒன்று தவறு கூட இல்லை, அதில் அவங்க ஆர்கியூ பண்ணு தவறு கூட இல்லை. பிஜேபிலையும் சென்ட்ரலைசேஷன் இருக்கு, மோடி அமித்ஷா விட்டு என்ன பண்ண முடியும். ஆனால் அவங்க அதுக்கேற்றவாறு மாநிலங்களில் வலிமையான ஆட்களை வச்சிருக்கிறாங்க. அந்த ஃபீட்பேக் கரெக்டாக இருக்கு. காங்கிரஸ் கட்சியில் அது இல்லை. இது காங்கிரஸ் கட்சியோட குறைபாடு. போராட்டம், விடுதலை போராட்டம் நடந்துகிட்டு இருந்தப்ப அது நிலைமை வேற. இன்னமும் பழைய கனவுல இருந்தா வேலைக்கு ஆகாது. அவங்க மாற்றணும், மாறி வர சூழலுக்கு ஏற்றவாறு மாற்றணும். அப்படி இல்லை அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி அம்மா மாதிரி, ராஜீவ் காந்தி மாதிரி ஒரு மிகப்பெரிய கரிஸ்மாட்டிக் லீடர் இருக்கணும். அப்படி இப்ப இல்லை. காந்தி ஃபேமிலியை தாண்டி எடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் நரசிம்மராவ் வரைக்கும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நரசிம்மராவ் காலத்திலே அது அதே குழப்பத்துல தான் இருந்தது. அப்போ காங்கிரஸ் கட்சி கோர்ஸ் கரெக்ஷன்னா அவங்க கோர்ஸுக்குள்ளேயே போறதே இல்லையா, அப்புறம் எங்க கரெக்ஷன் பண்ண? ஏதாவது ஒரு கோர்ஸ்ல பிகாம்லயோ பிஎல்லையோ சேரணும்ல. சேர போறோம்னு அப்ளிகேஷன் மட்டும் வாங்கி வச்சிருக்காங்க, எதுலையுமே சேர்றது இல்லை. அப்ப எங்க இருந்து கரெக்ஷன் பண்ண? சிக்கல் ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெவ்வேறு கோஷ்டிகளை வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கோஷ்டியும் வெவ்வேறு குரல்ல அது ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். எலக்ட்ரேட்டை பத்தி கவலைப்படுறது இல்லை, வாக்காளர்களை பத்தி கவலைப்படுறதே இல்லை. இது வாக்காளர்கள் மனதுல என்ன மாதிரியான சிந்தனையை விளைவிக்கும். கூட்டணி மட்டுமே வெற்றி கொடுத்துருமாங்க. கூட்டணி பலம் கொடுக்கும். வெற்றி கொடுக்கணும்னா களத்துல பாடுபடணும்ல.
களத்தில் பாடுபடுவதற்கு 3 வகையான மனோபாவம் தேவைங்க. ஒன்று, கட்சியிலே உறுப்பினர்களாக இருப்பவர்களுக்கு பணம் செலவு பண்ணணும், உழைப்பை போடணும், நம்ம கட்சி ஜெயிக்கும், ஜெயிச்சா நமக்கு இந்த நன்மை. இப்போ ஊர்னு எடுத்தீங்கன்னாங்க, நம்ம கட்சி ஜெயிச்சா நமக்கு இந்த நன்மை கிடைக்கும்னு நினைச்சா மட்டும்தான் அவன் அந்த 800 ஓட்டு 1000 ஓட்டுல வேலை பார்ப்பான். சாதாரணமாக ஒரு பூத்துக்கு 30-40 ஓட்டு மாறினாலே பூத்து கதை முடிஞ்சுது. ஏன்னா ஒரு 300 பூத்து இருந்தால் எவ்வளோ ஓட்டு போயிடும் யோசிச்சு பாருங்க. ஒரு 250 பூத் இருந்து பூத்துக்கு 40 ஓட்டு மாறினா 10,000 ஓட்டு ஆச்சு. 40 ஓட்டு ரொம்ப முக்கியங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். நம்ம ஓட்டு பதிவாகாம போனாலும் லாஸ் தான். நம்ம ஓட்டு பதிவாகி எதிரி ஓட்டு அதிகமாக பதிவானாலும் லாஸ். அப்போ எதிரி ஓட்டை குறைக்கணும். இவ்வளோ பெரிய வேலை பார்க்க வேண்டியது யாருன்னா களப்பணியாளர்கள், அவங்க கட்சிக்காரங்க. அவனுக்கு நம்பிக்கை இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆதரவாளர்கள். சரி, எதுவாக இருந்தாலும் திமுகவுக்கு தாங்க ஓட்டு, அதிமுகவுக்கு தான் ஓட்டு. காரணம் பல்வேறு விஷயங்கள். சித்தாந்த அடிப்படையில் 100 பேருக்கு 5 பேர் 4 பேர் சித்தாந்த அடிப்படையில் இருப்பாங்க. அதை தாண்டி எல்லாம் சித்தாந்தம் கிடையாது. சோற்று சித்தாந்தம் தான், வேற சித்தாந்தம் கிடையாதுங்க. அந்த 5 பேர் கரெக்டாக ஓட்டு போடுவாங்க. அந்த 5 பேரை நம்ம அவங்களுக்கான ஊக்கம் கொடுக்கணும். மூணாவது தான் இந்த பெனிஃபிட் அடைகிறவங்க. வாழப்பாடி ராமமூர்த்தி அந்த காலத்துலங்க சேலத்தில் 2வது வாட்டி நிற்கிறாரு. ஆப்பிள் சின்னம் கூட்டணி, திமுக கூட்டணி. முதல்ல அதிமுக கூட்டணி 98, ஆப்பிள்லே ஜெயிச்சிட்டாரு. ஜெயலலிதா வேற ஆப்பிள் வேண்டாம்லாம் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, அவர் கேட்கல. நிறைய கூட்டத்தில் கையில் ஒரு ஆப்பிளோடய நின்றுட்டு இருப்பார். ரொம்ப நண்பர் எனக்கு. 99 கூட்டணி மாறி போச்சு, திமுக கூட்டணி. அதான் 11 மாசத்துல கூட்டணி மாறி போச்சு. திமுக கூட்டணிலையும் அதே ஆப்பிள் சின்னம் தான். அவரோட நம்பிக்கை என்னன்னா, அவர் பெட்ரோலியம் மினிஸ்டராக இருந்தப்போ கேஸ் கனெக்ஷன் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. யாருக்குன்னா வாக்காளர்களுக்கு. அடுப்பு, கேஸு. தொகுதியில் கண்டிப்பாக வந்து 3 பேர்ல ஒருத்தர் வந்து பெனிஃபிட் ஆனவங்களா இருப்பாங்க. அப்படி வச்சிருந்தாருங்க அந்த தொகுதியை. வெற்றி நிச்சயம் அப்படின்னு அவர் தொகுதியில் பிரச்சாரம் பண்ணுற போயில சென்னையில் வந்து பிரச்சாரம் பண்ணார். ஏன்னா தலைவர் வெற்றி நிச்சயம்னு நினைக்கிறதுனால. கலைஞர் வந்து சிஎம். எங்கள் ப்ரெஸ்ஸு அவர் வீட்டுக்கு ரொம்ப பக்கம், கோலவரம் வீட்டுக்கு பக்கம். எப்போ வேணாலும் போய் பார்ப்போம். அவர் கூப்பிட்டு அனுப்புவார். ஃபோன் அடித்தார். அவர் ஏதோ பிரச்சாரம். ஃபோன் அடித்து சண்முகானந்தன் தான் முதலமைச்சர் பேசணும்னு சொல்கிறாரு. என்னங்க, இல்லை இந்த வாழப்பாடியை வந்து அவர் தொகுதியில் ராமமூர்த்தி அவர் தொகுதியில் வெற்றி பெற்றுருவோம்னு சொல்லி இங்கே சென்னையில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரு, அது சரியா அப்படின்னாரு. எங்கள் ரிப்போர்ட்ஸ் படி அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க, அவர் ஜெயிக்கிறது கஷ்டம். செல்வகணபதி ஏற்று நிற்கிறாரு. கஷ்டம்தான் அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டார். அவன் வந்து எல்லாருக்கும் கேஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கான், அது இதுன்னு சொல்கிறானே அப்படின்னாரு. நான் சொன்னேன், கனெக்ஷன் வாங்கினவன் ஓட்டு போடுவானான்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனால் கனெக்ஷன் வாங்காதவன் எதிர்ப்பு ஓட்டு போடுறதுக்கு வந்துடுவான். இது வந்து மைண்டு. நமக்கு கிடைக்கலங்க, அவனுக்கு கிடைச்சிருச்சு. அவன் கிடைச்சவன் என்ன பண்ணுவான், நமக்கு தான் கிடைச்சிருச்சாம்மா. கிடைக்காதவன் நமக்கு கிடைக்கலையேன்னு கோவத்தோடு வருவான். அதை வச்சு நம்ம வெற்றி தோல்வி கிடையாது. கீழே என்ன களப்பணி பண்ணிட்டு இருக்கிறாருன்னு கேட்டேன். ஒன்றும் சொல்லலை அவர். கலைஞர் ஒன்றும் சொல்ல. அப்புறம் ஜென்ரலாக பேசிட்டு விட்டாச்சு. செல்வகணபதி கடுமையான களப்பணிங்க. அதிமுக எதிர்த்து நிற்கிற கேண்டிடேட்டுங்க. கூட்டணி அவங்களுக்கும் மாறி இருக்கு. திமுக வந்து பிஜேபி கூட்டணி, அதிமுக பிஜேபி கூட்டணி விட்டுட்டு காங்கிரஸ் கூட்டணி. அவ்வளோ பெரிய களம் மாறுதல். செல்வகணபதி 30,000 ஓட்டுலையோ 40,000 ஓட்டுலையும் ஜெயிச்சாரு. நான் சொல்கிறேன் இதே கணக்கு தான். அதாவது பூத்துக்கு 30-40 ஓட்டு தான் மாறுச்சு. 6 சட்டமன்ற தொகுதி 30,000 ஓட்டுனா கால்குலேட் பண்ணி பாருங்க. 5,000 ஓட்டு ஒரு தொகுதிக்கு 6,000 ஓட்டு வரும். 6,000 ஓட்டுனா 300 பூத்தில் ஒரு பூத்துக்கு எத்தனை ஓட்டு? வெறும் 20 ஓட்டு. 20 ஓட்டு 30 ஓட்டு, அவ்வளோதான். பாராளுமன்ற தொகுதியே போயிடும். பார்த்தா 30,000 ஓட்டு டிஃபரன்ஸாக தெரியும். வாழப்பாடி அதற்கு பிறகு வந்து அவரோட அரசியல் வாழ்க்கையில் ஒரு உச்சம் அடையலை. எனக்கு ரொம்ப ரொம்ப நண்பருங்க. அவரோட சன் வந்து எனக்கு ரொம்ப நண்பர். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பழைய விஷயங்களை நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம நியூட்ரலாக தான் பேசுகிறோம். இது இப்படி வரும் அப்படின்னு தோணுது மனசில். நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காமலும் போகலாம். நான் நினைக்கிறதா நடக்கும்னு நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். ஆனால் பொதுவாக வெற்றி தோல்வி என்பது கூட்டணி பலமாக தெரியும். வெற்றி தோல்வி எதை வைத்துன்னா களப்பணியை வச்சு தான். களப்பணியில் இருக்கிறவங்களுக்கு எனக்கு இப்போவுமே வந்து இந்த கூட்டணியில் பாருங்க, அவங்கவுங்க இப்படி நடந்துக்கிறாங்க, ஒன்றுமே கிடையாது, இவ்வளோ தூரம் இவங்க வந்து பந்தா காட்டுறாங்க, அவ்வளோதான், கதை முடிஞ்சு போகும். சீன் போடுறாங்கங்க காங்கிரஸ்காரங்க. நம்ம நண்பர்கள் தான் சொல்கிறாங்க, புதுக்கோட்டை பக்கம் வேறவங்க பக்கம் ரொம்ப சீன் போடுறாங்கங்க. எங்க பிஜேபி இருக்கிற அளவு காங்கிரஸ் இல்லைங்கன்றாங்க. பட்டுக்கோட்டை வந்து பெரிய காங்கிரஸ் தொகுதிங்க அது. ஏன்னா வேலையே பார்க்காம நீங்க வந்து சும்மா வந்து உதார விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கவனுக்கு தெரியுமா தெரியாதா?
நீங்க மேல இருக்கீங்க, நீங்க ட்வீட் போடலாம், அப்புறம் வந்து டிவியில பேட்டி குடுக்கலாம், பத்திரிக்கையில பேட்டி குடுக்கலாம், எல்லாம் மாத்தி மாத்தி பிரசுரம் பண்ணுவாங்க. கீழ கிரவுண்டு இதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். அப்படி நடக்காதன்னு விளைவு நம்ம மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தல்ல பார்த்தோம். உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே குரூப்பு ஓவைசிய சேர்க்கல. அது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அது வந்து அவங்க ஆன்டி முஸ்லிம் ப்ராபகண்டாலே இருந்தாங்க முதல்ல இருந்தே. காங்கிரஸை ஏன் சேர்த்துக்கிடல? சரி, காங்கிரஸ் கட்சியாவது விட்டு கொடுத்து அவங்களோட சேரதுக்கு முயற்சி பண்ணுச்சா? நீங்க கடைசியில கூட்டி கழிச்சு பாருங்க, பிஜேபியோட ஓட்டு சதவீதங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ பார்த்தா ஒரு 20% இருக்க மாதிரி தான் தெரியுது. ரஃப் எஸ்டிமேட்ல. நம்மகிட்ட ஃபுல் ஃபிகர் இல்ல. அவங்க ஒரு 20%. ஷிண்டே குரூப்ல வந்து அவங்க ப்ரோ மராத்தி ஓட்டு கொஞ்சம் இருக்கும். போலரைசேஷன் நீங்க பண்ணீங்கன்னா கவுண்டர் போலரைசேஷன் ஒன்று வரும்ல, அது எப்படி வராம இருக்கும்? அந்த இடத்துல அடி வாங்குதுல. அப்ப நீங்க வந்து யூ ஹேவ் டு யுனைட் ஃபோர்சஸ், ஜாயின் பண்ணணும் நீங்க. அது செய்வதற்கு காங்கிரஸ் கட்சி தவறான முடிவு எடுத்தால் அது வந்து பெரும் பிழையாகத்தான் முடியும். தாவேகா செய்தி தொடர்பாளர்கள் கூட பேசல. ஆனா தொடர்ந்து காங்கிரஸ் தரப்பில் இருந்து ஜனநாயகனுக்கான ஆதரவாகட்டும், அடுத்து இப்ப ஹைகோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா மேலிட பொறுப்பாளர் வீடியோ போடுற லெவலுக்கு எல்லாம் போனது நம்மளால பார்க்க முடியுது. ட்வீட் போடக்கூடிய அளவுக்கு போனதெல்லாம். இப்ப அந்த பேண்ட் வேகன்ல ராகுல் காந்தியே இணைஞ்சிட்டாரான்னு ஒரு கேள்வி இருந்தது. ஓரளவுக்கு இதை செட்டில் பண்ணி வெளியில சொல்லல அப்படின்னா அந்த விஜய்க்கான ஆதரவையும் இன்னொரு பக்கம் நீட்டிகிட்டே இருப்பாங்களா? 2 போட்லயும் நாங்க எப்ப வேணாலும் ஏறலாங்கிறத சொன்னா திமுக காரங்க எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்கன்னா நாளைக்கு ஒருவேளை போகலனாலும் அது காங்கிரஸ் தொகுதியில வேலை பார்ப்பாங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்ல சார்? அந்த இடம் பிராக்டிக்கலா திமுக எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சுங்க. திமுகல இருக்கிற டாப் லீடர்ஷிப்ல முக ஸ்டாலின் மட்டும்தான் இப்போ வந்து ப்ரோ காங்கிரஸா தெரியுது. அதை ஒன்றும் சொல்லலை அவர். அதை வச்சு நம்மளா யூகிக்கிறோம். ராகுலோட நட்போட அவர் இருக்கார் போல இருக்கு. கீழே செகண்ட் லெவலில் இருக்கவங்க மினிஸ்டர்ஸ் எல்லாம் நம்மகிட்ட பேசும்போது என்னங்க இவங்க இப்படி பேசுறாங்க, நம்ம ஊர்ல வந்து ஒரு தொகுதிக்கு 3000 ஓட்டு 5000 ஓட்டு இருக்குதுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அதுக்குன்னு அவ்வளவுதானே நம்ம பண்ண முடியும். அதை தாண்டி அவங்க யோசிச்சாங்க அப்படின்னா வேற அந்த 5000 ஓட்டை ஈடு கட்டுறதுக்கு வேற வழியை பார்க்க வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? ஜாதி குரூப் எல்லாம் சேர்க்க வேண்டியதா? இப்படிதான் பேசுறாங்க. பிராக்டிக்கல் யதார்த்தம் அதாங்க. அப்போ ஜனநாயகனுக்கு ஆதரவு. அப்போ காங்கிரஸ் கட்சி சென்சார்ல ப்ராப்ளமே பண்ணலையா? கிஸ்ஸா குர்சிகா படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 1970களில் வந்த படம். யாருக்கு நாற்காலி, எமர்ஜென்சிக்கு பிறகுங்க. படம் சுருள சென்சார் ஆபீஸ்குள்ள போய் காங்கிரஸ் கட்சிக்காரங்க எரிச்சிட்டாங்க. சென்சார் ஆபீஸ்குள்ள போய் என்னன்னா அது இந்திரா காந்தி கிரிட்டிசைசிங் படம் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் பழைய வரலாறுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து எல்லாரும் விடுவாங்கல்ல. சரி, காங்கிரஸ் தலைவர்கள் பேசுறது மட்டும் தான் பழைய வரலாறா? மற்றவங்க எல்லாம் பழைய வரலாறுல கிடையாதா? அப்படியே எத்தனையோ படங்கள். முகமது பின் துக்ளக் படம், அது எவ்வளவு வெட்டுகள் வாங்கி கடைசியில ரிசல்ட் எல்லாம் வர்ற பிறகு அது ரிலீஸ் ஆச்சுங்க. அது சரியா ஓடல. டிராமா வந்து சக்சஸ் டிராமா. ஏன்னா அவங்க பிளான் பண்ணது அதுக்கெல்லாம் முன்னாடி. சோசாரே ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பாரு. நான் வந்து அவரு அப்போ 71ல ஆன்டி டிஎம்கே கடும் பிரச்சாரங்க. நாங்க கூட வந்து ஆன்டி டிஎம்கே தான். எல்லா ஊர்லயும் கூட்டங்க அள்ளி எடுக்குங்க. நான் ஒத்த கடையில பேசுறேன். சிவலிங்கம் தியேட்டர் பக்கத்துல ஒரு பெரிய காலி மைதானம் மாதிரி இருக்கும். அங்க பேசுற மாணவர்கள் நாங்க சும்மா எல்லாம் 18 வயசு 20 வயசு பையங்க, 19 வயசு தான். கூட்டம் அப்படி இருக்குங்க. பின்னாடி ஒரு நமக்கெல்லாம் 4-5 இதுக்கு பின்னாடி சிவாஜி பேச வர்றாரு, அதுக்கெல்லாம் பின்னாடி காமராஜ் பேச வர்றாரு. அப்படி அதுக்கு முன்னாடி பேசுற ஒரு கூட்டம் கலையவே இல்லை. சோசார் சொல்றாரு, நான் பேசும்போது கூட்டம் கலையவே இல்லை. காலையில 3 மணிக்கு எங்கேயோ போயிருக்கிறாரு. போய் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கிரவுண்ட் ஃபுல்லா கூட்டம் இருக்கு, நீங்க பேசாம எப்படி போவீங்கன்னு சொல்லி என்னை பேச வச்சாங்க. ஆனா ஜெயிக்கவே இல்லை. அந்த கூட்டத்தை பார்த்து மயங்க கூடாதுங்கிற ஒரு ஞானம் வந்து எனக்கு 1970களிலே கிடைச்சு போச்சு. என்னன்னா மாற்று கருத்து உடையவங்க வந்துருவாங்க, கேட்பாங்க. ஆனா இன்னொரு கட்சிக்கு ஆதரவா ஓட்டு போடுறவங்க அப்படியே ஓட்டு போட்டுருவாங்க. நடுவுல ஒரு சின்ன கேப் விழும் பார்த்தீங்களா, ஒரு 10% 15% ஃபென்ஸ் சிட்டர்ஸ். அவன் எதை வச்சு ஓட்டு போடுறான்? அதுதான் முடிவு. எதை வச்சு ஓட்டு போடுறான்னா அந்நேரம் நிலவரத்தை வச்சு ஓட்டு போடுறான், ஜாதியை வச்சு ஓட்டு போடுறான், பணத்தை வச்சு ஓட்டு போடுறான், கட்சிக்காரனோட வெப் அந்த ஒருங்கிணைப்பு அதை வச்சு ஓட்டு போடுறான். 20 நாள் 25 நாளுங்க திமுகவோட பூத் லெவல் ஏஜென்ட், அதிமுகவோட பூத் லெவல் ஏஜென்ட் 2 பேரும் அவங்களோட வாக்காளர்களை தினமும் போன் பண்ணுவாங்க. லிஸ்ட் வச்சுக்குவாங்க. மொபைல் வந்த பிறகு ரொம்ப ஈஸியா போச்சுங்க. போன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓட்டு போட வர்றியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓட்டு போட வரல, வெளியூருக்கு போறாங்கன்னா ஏன் போறான்னு கேட்பாங்க. நீங்க எப்போதும் சொல்ற நோ யுவர் ஓட்டர்ஸ், KYB.
ஆமா. கேஒய் அது கண்டிப்பாங்க. நமக்கு வந்துங்க இந்த பூத்ல நமக்கு இவ்வளவு ஓட்டுன்னு தெரியாத ஒருத்தன் எப்படிங்க பிஎல்ஏவா இருக்க முடியும்? அதுவும் பேர் வரைக்கும் தெரியுமே எனக்கு. எங்க பூத்ல யாரு வந்து நம்ம கட்சிக்கு ஆதரவா போடுவாங்கிறது பேர் வரைக்கும் தெரியும். அவன் வீட்ல எத்தனை ஓட்டு இருக்குன்னு தெரியும். சில நேரம் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணுவான். அவனுக்கு 2 ஓட்டு, இவனுக்கு 2 ஓட்டுன்னு. சரி என் 2 ஓட்ட நீ ஒழுங்கா போட்டுருன்னு சொல்லுவோம். இவ்வளவு பெரிய வேலைங்க அது. அதனால தான் நான் விஜய் எல்லாம் தேடி வரமாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். வெறுமனே வந்து அந்த பாப்புலாரிட்டி மட்டுமே ஓட்டா மாறிடும். எனக்கு அதுல நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா இவ்வளவு கிரவுண்ட் வேலை இருக்கு. 2லயும் வந்து ரொம்ப பெரிய கில்லாடிங்க வந்து திமுகவும், அதிமுகவும் தான். அவங்கள வந்து யார் ஜெயிக்க போறாங்கிறது அந்த கடைசி 5% 7% ஓட்டுல தான் அது இருக்கு. அப்போ ஒரு 100 ஓட்டு இருக்கிற பூத்துல 35 ஓட்டு வாங்குற கெப்பாசிட்டி ஒருத்தனுக்கு இருக்கும்போது இன்னொருத்தன் 32 ஓட்டு வாங்கினாலும் பிரயோஜனம் இல்ல. அந்த இடத்துல தான் நம்ம கூட்டணியை பார்க்கிறோம். உங்க நேரத்துக்கு கருத்து மிக்க நன்றி சார்.